ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம குரன் லாகன் அனிமையோட செகண்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான். ஃபர்ஸ்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம பார்க்கறவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் போட்டீங்கன்னா யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல காமினாவும் சீமோனும் சர்ஃபேஸ்க்கு, அதாவது நிலத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க இறங்கின உடனே அவங்க பின்னாடி மறுபடியும் 2 கன்மேன் வந்து அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யோக்கோ இருந்துட்டு, சாரி பண்ண உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன், இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கன்மேன் கூட சண்டை போட்டோம்ல, அது வந்துட்டு இவங்களோட சேர்ந்ததான். மொத்தம் என்ன 3 துரத்திட்டு இருந்துச்சு, அதுல ஒண்ணுதான் உங்க வில்லேஜ்குள்ள விழுந்துச்சு அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு அப்ப இது மாதிரி நிறைய இருக்கா அப்படின்னு கேட்க, நிறையவா, இங்க ஃபுல்லா அதுதான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ சீமோன் இருந்துட்டு, எனக்கு பயமா இருக்கு, நான் இருந்து போறேன், நான் திரும்பி வில்லேஜ்க்கே போறேன் அப்படின்ட்டு அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கிறான். பட் அதுக்குள்ள அந்த கன்மேன் அவங்கள அட்டாக் பண்ணிடுது. அப்போ காமினா இருந்துட்டு, இப்போ நான் பயந்து ஓடக்கூடாது, என்ன இதுல இருந்து இறக்கி விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்மேன்ல இருந்து வெளியே வந்துட்டு அந்த கன்மேன் கிட்ட போயிட்டு, நடக்கிற மூஞ்சுங்களே, நான் சொல்றதை நல்லா கேளுங்க, ஒருத்தன் அவனோட ஹோம்லேண்டை விட்டுட்டு வந்தான், அவன் என்னைக்குமே திரும்பி ஓடினது கிடையாது, எதை பத்தி கவலைப்பட்டது கிடையாது, அவனுக்கு பின்னாடி பார்த்ததே கிடையாது, அப்படிப்பட்ட மைட்டி டீம் குரன் கிட்ட தான் நீங்க சண்டை போட போறீங்க அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கப்ப அந்த கன்மேன் எல்லாமே அவன் அப்படியே நசிக்கிறது. பட் அவன் அந்த இடத்துல இல்ல, பார்த்தா சீமோன் அவனோட கன்மேன்ல அவனை கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போ சீமோன் இருந்துட்டு, ப்ரோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, விட்டு நீ அங்கேயே செத்துருப்ப அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு, எவ்வளவு நாள் சீமோன் நம்ம இப்படியே ஓடிட்டு இருக்க போறது, நீ அந்த வில்லேஜ்ல இருந்த பையன் மாதிரி இனிமேல் இருக்கக்கூடாது, நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்ல, அந்த யோகோ இருந்துட்டு கன்மேனை ஸ்டெடியா ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்னைப்பரை வச்சு அங்க வர அந்த கன்மேனை சுடுறா. பட் அதுல அந்த கன்மேன் கொஞ்சம் ஆட ஆரம்பிக்குது. மறுபடியும் நான் தான் ஸ்டெடியா ஓட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளோட ஸ்னைப்பர் வச்சு அந்த கன்மேனை சுட்டுட்டே இருக்கா. மறுபடியும் அந்த கன்மேன்ல எனர்ஜி தீர்ந்து போயிட்டு அப்படியே கீழே விழுந்துருது. அப்போ அந்த யோகோ இருந்துட்டு, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்னைப்பர்ல சுட போறா. பட் அவளோட ஸ்னைப்பர்ல புல்லட் தீர்ந்து போயிருது. அப்ப என்ன பண்றது, நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப பின்னாடி இருந்து நிறைய பேர் சுட ஆரம்பிக்கிறாங்க. அதுல டயாக்கா அப்படிங்கிற ஒருத்தர், யோகோ நீ சேஃப் தானே அப்படின்னு கேட்கறான். அவங்க எல்லாருமே யோகோவோட குரூப் தான், அதாவது அந்த லிட்னர் வில்லேஜ் சேர்ந்தவங்க. அப்ப அவங்க சுட்டுக்கிட்டே இருக்கப்ப அந்த கன்மேன்ல தீ பிடிக்க அதை ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த பீஸ்ட்மேன் வந்துட்டு வெளியே வந்து விழுந்துருது. அப்ப இன்னொரு பீஸ்ட்மேன் அதை தூக்க, என்னோட கன்மனையே நீங்க இப்படி ஆகிட்டீங்களா, கண்டிப்பா நாளைக்கு உங்களை அடிக்க திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றத தாங்க முடியாம அந்த கன்மனும் அங்க இருந்து ஓடிடுது. அப்ப காமினா இருந்துட்டு, ஓ இதுங்க தான் ஓட்டுதா அப்படின்னு கேட்க, ஆமா இதுங்களா பீஸ்ட்மேன், டெய்லி காலையா சூரிய உதிக்கும் போது வரும், சூரிய மறந்தானோ ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றா. ஏன் அப்படி அப்படின்னு கேட்க, அதை எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறா. அப்போட வாழ்க்கை முழுக்க இது கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கியா அப்படின்னு கேட்க, அதை ஆமான்னு சொல்றா. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு காமினா இருந்துட்டு, நீங்க நல்லா ஃபைட் பண்ண சீமோன் அப்படின்னு சொல்ல, சீமோன் இருந்துட்டு நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்ப காமினா இருந்துட்டு, அப்பெல்லாம் சொல்லாத, எத்தனை தடவை நான் மாட்டிட்டானோ என்ன காப்பாத்துறதுக்கு நீ தான் வர, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா லீரான் அப்படிங்கிற ஒருத்தன் இங்க வந்துட்டு, பா சூப்பரா மேன்லியா அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, நான் உங்களை சொல்ல இந்த மெக்கா பத்தி சொன்னேன், இந்த மெக்காங்க தான் ஏன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த டயாக்கா இருந்துட்டு, அங்க என்ன பண்ற லீரான், இங்க நிறைய வேலை இருக்கு, இங்க வா அப்படின்னு அவனை கூப்பிட்டாரான். அப்புறமா அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு, கடைசியா நான் இங்க வந்துட்டேன்ப்பா அப்படின்னு காமினா சொல்லிட்டு சீமோன் கிட்ட, இன்னுமே இந்த வியூ நல்லா இருக்குல்ல, அங்க பெருசா ரவுண்டா லைட் மாதிரி ஒன்று இருக்கு, அது பக்கத்துலயே குட்டி குட்டியா சின்ன லைட்லாம் இருக்கு, உண்மையுமே சர்ஃபேஸ்க்கு வரணும் அப்படின்னு நம்ம எடுத்த முடிவு நல்லது தானே, இங்கே நைட்டு கூட வெளிச்சமா இருக்கு, ஆனா நம்ம குகையில பாரு எப்பவுமே கருகுமன்னு தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ யோகோ வந்துட்டு, அந்த பெரிய லைட் மாதிரி இருக்கே அது பேரு நிலா, அது மட்டும் இல்லாம சின்ன லைட் மாதிரி இருக்குல்ல அது எல்லாமே நட்சத்திரம், அதோட பேருங்க அதான், அதாவது பாஸ்ட்ல இருந்த மக்கள் எல்லாமே அதை அப்படிதான் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ சீமோன் வந்துட்டு, இது எல்லாத்துக்குமே பேர் இருந்துச்சுன்னா பழங்காலத்துல மக்கள் இதை அப்படிதான் கூப்பிட்டாங்க அப்படின்னா அப்ப மக்கள் எல்லாருமே மேல வாழ்ந்திருக்காங்களா அப்படின்னு கேட்க, அந்த லீரான் வந்துட்டு, பரவாயில்ல உனக்கு கொஞ்சம் மூளை இருக்கு அப்படின்னு சொல்ல, சீமோன் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, நானா கொஞ்சமா கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சீமோன் வந்துட்டு அதுல கோடு கூட இருக்கு அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே லெட்டர்ஸ், உங்க யாருமே படிக்க தெரியாதா அப்படின்னு யோகோ கேட்க, லீரான் வந்துட்டு உனக்கே அவளுக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்பெல்லாம் இல்ல எனக்கு நார்மலா கொஞ்சம் படிக்க தெரியும் அப்படின்ட்டு நிலாவையும் நட்சத்திரத்தையும் அங்க டைப் பண்ணி காமிக்கிறா. அப்போ அந்த லீரான் இருந்துட்டு, இந்த எழுத்துங்க அந்த ஸ்டார்ஸோட பேரு எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது பீப்பிள் மேபி இந்த சர்வேஸ்ல வாழ்ந்திருக்கலாம், அப்படிதான் சில ரெக்கார்ட் சொல்லுது, பட் வாழ்ந்திருக்க மாட்டாங்கன்னு சில ரெக்கார்ட் சொல்லுது அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு, அப்ப எதாவது நம்புறது அப்படின்னு கேட்க, ரெண்டுத்தையும் நம்பிதான் ஆகணும், இப்ப எப்படி நான் ஆம்பளையாவும் இல்ல பொம்பளையாவும் இல்ல அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு என் பக்கத்துல வராது அப்படின்னு சொல்றான். அப்போ யோகோ இருந்துட்டு, இவன் பேர் லீரான், இவருக்கு நிறைய விஷயம் நடத்த தெரியும், அதுவும் இல்லாம நம்ம வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டெனன்ஸ் பண்றது இவர் தான் அப்படின்னு சொல்ல, அந்த லீரான் இருந்துட்டு, என்னோட வேல் கூட ரொம்ப நீளமா நீரும், ஆனா டெஸ்ட் பண்ணி பாக்குறியா அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா யோகோ இருந்துட்டு, அப்புறம் சீமோன் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், அங்க தூக்கி வர வேண்டிய பொருள் நிறைய இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க, சீமோன் இருந்துட்டு, ஆனா இப்போ இதுல எனர்ஜி இல்லையே அப்படின்னு சொல்ல, அவனை க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு அவனுக்கு ஃபீலிங் வந்து, அந்த ஃபீலிங்னால அந்த ட்ரில் வந்துட்டு ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதான் அவனோட கன்மன்ல போட்ட உடனே அந்த கன்மன் ஆக்டிவேட் ஆயிடுது. அப்போ காமினா இருந்துட்டு, அப்போ இதுக்கு மேனோட ஸ்பிரிட் தான் ஃபியூவல் போல, நீ இனிமேல் சீமோன் பக்கத்திலே போகாத அப்படின்னு சொல்ல, லீரான் இருந்துட்டு, அப்ப என்ன உன் பக்கத்துல வரவா அப்படின்னு கேட்க, நான் தூரமா ஓடி போய் செத்துருவோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையுமே தூக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்கப்ப டயாக்கா இருந்துட்டு, சாரி எங்களால தான் உங்க வில்லேஜுக்கு அவ்வளவு டேமேஜ், பட் இருந்தாலும் எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க முன்னாடி நிறைய எலும்பு கூட பாக்குறாங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து புதைச்சு வச்சுட்டு அங்க போலாங்கிறப்ப காமினா இருந்துட்டு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, யோகோ இருந்துட்டு, ஆமா நீ எப்ப இப்படி கிடப்பேன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல, காமினா இருந்துட்டு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அந்த ஹெவனையே நாங்க தொலைச்சு தாண்டி போற வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்றான். அப்புறமா யோகோ இருந்துட்டு, நீங்க இந்த சர்ஃபேஸை பத்தி நிறைய கனவு கண்டுட்டு மேல வந்திருப்பீங்க, ஆனா நீங்க நினைச்ச மாதிரி இந்த இடம் இல்ல, நாங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு தான் இங்க சண்டை போட்டு இருக்கோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அப்படி கிடையாது, நாங்களுமே உங்களை மாதிரி லிட்னர் அப்படிங்கிற
ஒரு குழிக்குள்ள இருக்கிற வில்லேஜ்ல தான் இருந்தோம். பட் திடீர்னு ஒரு நாள் ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல அந்த இடத்துல யாருமே இருக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால நாங்க சர்ஃபேஸ்க்கு வந்தப்ப எங்களுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே அந்த கன்மேன் தான். எங்களுக்கு திரும்பி போக எந்த இடமும் இல்ல அப்படிங்கறதுனால அதுவும் கூட சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல காமினா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நானும் ஒரு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவங்களோட வில்லேஜுக்கு போயிட்டு யோகோ இருந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு தேடுறா. பட் அவங்க ரெண்டு பேருமே டயர்ட்ல தூங்கிடுறாங்க. அப்புறமா காமினாவோட பாஸ்ட் காமிக்கிறாங்க. பாஸ்ட்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அப்பா அவனை சர்ஃபேஸ் கூட்டிட்டு வந்திருப்பாரு. அப்போ காமினா இருந்துட்டு இங்க வால்ஸே இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமா இங்க வால்ஸும் இருக்காது சீலிங் இருக்காது, இதுதான் உண்மையான மேன்ஸுக்கான வேர்ட், சரிவா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்ல காமினா எதுவுமே சொல்லல. ஓ சரி எனக்கு புரிஞ்சு, நீ எப்ப ரெடி ஆகிறியோ அப்ப என் கூட வா, அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு காமினா கிட்ட சொல்லிட்டு அவரு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ பிரசன்ட் டேல அவங்க எல்லாருமே இருக்கிற இடத்துக்கு வெளியே மறுபடியும் ஒரு கன்மேன் மேல இருந்து வந்து குதிக்கும். அது குதிச்ச சத்தத்தை கேட்டு சீமோனும் காமினாவும் எந்திரிச்சு வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்ப, அது ஒண்ணு இல்ல, எப்பவுமே இங்க கன்மேனோட தான் நாங்க நாளை தொடங்கும் அப்படின்னு சொல்ல, அடுத்து இன்னொரு கன்மேனுமே வருது, வழக்கமா அப்படி ரெண்டு வராது, அது மட்டும் இல்லாம 2 நாள் தொடர்ந்து இப்படி வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்ல யோகோ வந்துட்டு ஆமா ஒவ்வொரு ரைட்ஸ்க்கு கேப் இருக்கும், பட் நேற்று நடந்துருக்கவங்க பழி வாங்க வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்ல காமினா இருந்துட்டு அவங்க என்ன வாங்க வந்திருந்தாலும் சரி அவங்க நம்ம அட்ரஸ் துரத்தி விடும் அப்படின்னு சொல்ல, அவங்கிட்ட யோகோ கண்ணை கொடுத்துட்டு இதுதான் கன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்ல, நீ காமினாட்ட பேசிட்டு இருக்க தெரியும்ல என்ன யாரும் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வாங்கிக்கிறான். அப்போ சீமோன் வந்துட்டு ப்ரோ நீயே லகான பைலட் பண்ணு, என்ன விட நீயே நல்லா பைலட் பண்ணுவ அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல சீமோன் அதை நீ தான் பண்ண போற, என்ன ஆனாலும் சரி அது உன்னுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சீமோனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன்மேன் லகான் கிட்ட போயிட்டு அவனோட அந்த ட்ரில் அதாவது கோர் ட்ரில்ல வச்சு அதை ஆக்டிவேட் பண்ண பாக்குறான். பட் அது ஆக்டிவேட் ஆகவே இல்ல. இந்த பக்கம் அந்த 2 கன்மேனுமே இது நடந்ததுக்கு உங்களை பழி வாங்க முட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மூணாவது அந்த இடத்துக்கு ஒரு கன்மேன் வருது. அப்போ அந்த கன்மேன் வந்து விழுகிறப்ப நிலம் எல்லாமே பயங்கரமா ஆட ஆரம்பிக்குதுங்க. அப்பதான் சீமோனுக்கு எல்லாமே புரிய வருது, இவங்க வரதுனால ஏற்பட்டிருந்த அதிர்வு இதனாலதான் அந்த நிலநடுக்கம் வருது, இவங்கனாலதான் என்னோட அப்பா அம்மா செத்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வர அது எல்லாமே அதோட எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி அந்த கன்மேனுமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா அந்த புதுசா வந்த கன்மேனை அவங்க கன்ஸை வச்சு சொல்லும் போது அதுக்கு எந்த டேமேஜுமே இல்ல. அது அப்புறமா 2 மலைங்களுக்கு நடுவுல கூட்டிட்டு வந்து வெடிகுண்டெல்லாம் வச்சு அதை அங்கேயே மாட்டி வைக்கலான்னு பாக்குறாங்க. பட் அந்த கன்மேன் இருந்துட்டு அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிருது. அப்போ காமினா இருந்துட்டு சூப்பர் அந்த கன்மேனோட லுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு, அதை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல யோகோ வந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, உனக்கு சொல்றது புரியல, அன்னைக்கு அந்த பீஸ்ட் மேனால இதை ஓட்ட முடியுது அப்படின்னா கண்டிப்பா என்னாலே முடியும் அப்படின்னு சொல்ல யோகோ வந்துட்டு இவனுக்கு எங்க இருந்தா இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் வருது தெரியல அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா சீமோனு வந்துட்டு அவங்க கூட சண்டையில ஜாயின் பண்ண காமினா வந்துட்டு கரெக்டா நேரத்துல வந்து சீமோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ கூட ஏறிக்கிறான். அப்போ சீமோன் வந்துட்டு இவங்க தான் ப்ரோ நம்ம வில்லேஜ்ல வர நிலநடுக்க எல்லாத்துக்குமே காரணம், இவங்களாலதான் என்னோட அப்பா அம்மா செத்து போனாங்க அப்படின்னு சொல்ல, நீ கோவமா இருக்குன்னு புரியுது, ஆனா அதுக்குன்னு உன்னோட பொறுமை இழந்துடாத, எப்பவுமே கூலா இருக்கணும், என்ன அந்த பெரிய கன்மேனோட வயிற்றுக்கிட்ட கொண்டு போ, அதை நான் டேக் ஓவர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, சீமோன் வந்துட்டு அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்க, யாருக்கு தெரியும் இப்ப நீ கூட தான் லகான பைலட் பண்ற எப்படி அப்படின்னு கேட்க, அது தெரியல அந்த ஹேண்டல்ஸ் தொட்ட உடனே எல்லாமே தானா என்னோட மைண்ட்ல இருந்து வர மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்ல, சோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒண்ணு என்ன அதோட வயிற்றுக்கிட்ட கூட்டிட்டு போ, அது மூலமா அந்த ரோபோட் குள்ள போயிட்டு அங்க இருக்கிற பீஸ்ட் மேன வெளியே எடுத்து போட்டு அதை நான் டேக் ஓவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, இவங்களுமே அது பக்கத்துல போறாங்க. அப்போ ஒரு கன்மேன் இருந்துட்டு அவங்கள அடிக்க வர பின்னாடி இருந்து யோகோ ஸ்னைப்பரை வச்சு அதோட கையை தள்ளி விட்டாராம். அப்புறமா லகான்ல இருந்து காமினா வெளியே வந்துட்டு அவனை வெளியே அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டோரை அந்த துப்பாக்கி வச்சு சுடாம அந்த துப்பாக்கி எப்படி யூஸ் பண்றது தெரியாம அதை வச்சு தட்டிக்கிட்டு இருக்கான். தட்டும் போது தெரியாம சுட்டுற அப்பதான் அது சுடுற துப்பாக்கினே அவனுக்கு தெரிய வருது. அப்போ பின்னாடி இருந்து ஒரு கன்மேன் காமினாவை அட்டாக் பண்ண வர, என் ப்ரோமலே கை வைக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரில்ல வச்சு அந்த கன்மேனோட கையவே உடைச்சாரான். அதுக்கப்புறமா காமினா உள்ள போறதுக்காக அந்த கன்மேனோட என்ட்ரன்ஸையுமே ஓபன் பண்ணி விட்டாரான். அப்புறமா உள்ள இருக்கிற பீஸ்ட் மேனையும் காமினான்ட்டு துப்பாக்கி காமிச்சு பயமுறுத்தி இருந்து வெளியே கிளம்பு இனிமேல் நான் பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாரான். அதுக்கப்புறமா காமினா அதை உள்ள போயிட்டு பைலட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறான். பட் அந்த சிஸ்டம் வந்துட்டு மனுஷங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கன்மேனையை ஷட் டவுன் பண்ணிருது. அப்போ அங்க இருக்கிற மிச்ச கன்மேன் எல்லாம் என்னோட கமாண்டரே கொண்டுட்டீங்களா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, கீழே அந்த பீஸ்ட் மேன் இருந்துட்டு நான் சாகடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறமா காமினா இருக்கிற கன்மேனை கண்ணபடி அட்டாக் பண்ணி தூக்கி வீசிட்டு சீமோன் இருக்கிற கன்மேனுமே தூக்கி நிலத்திலேயே அடிச்சிடறாங்க. அப்போ காமினாவோட கன்மேன் அங்க போய் உழுந்திருக்கப்ப அவன் போய் இடிச்சதுல புதஞ்சிருந்த ஏதோ ஒரு எலும்பு கூட வெளியே வந்திருது. அவரோட மண்டோட பார்த்ததுமே காமினாக்கு என்னென்னமோ ஆக ஆரம்பிக்குது. அப்படி ஆனோனுமே அந்த கன்மேன் வந்துட்டு அவனோட கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிருது. அப்போ காமினா வந்து என்ன யாரும் நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட போறான். அப்ப அவங்க வந்துட்டு சீமோனை அட்டாக் பண்ண வரப்ப என்ன யாரும் நினைச்சீங்க அப்படிங்கிற கிக் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவனை எத்திடுறான். இன்னொரு கன்மேனை என்னோட பாசக்கார தம்பி மேல இருந்து கையை எடுங்க அப்படிங்கிற பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதை பஞ்ச் பண்ண அது தூரமா போய் விழுந்துருது. அப்புறமா சீமோனை இருந்து எழுப்பிட்டு சாரி நான் வரது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமோனை தூக்கி வீச போறான். அப்ப சீமோன் வந்துட்டு என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நீ தான் பினிஷிங் ப்ளோ கொடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வீசிடுறான். சீமோனோ இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அவனோட கன்மேன் இருந்துட்டு ஒரு ட்ரில் மாதிரி மாறிடுது. ஆனா அது அவங்க மேல போய் படல. அப்ப அவங்க எல்லாமே நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, ஓ நாங்க மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்கிறப்ப சீமோன் இருந்துட்டு போன வழியில அப்படியே ட்ரில் பண்ணி மறுபடியும் அதே வழியில திரும்பி வந்து அந்த 2 கன்மேனுமே உடச்சு வெடிக்க வச்சாராம். அப்போ டயாக் இருந்துட்டு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, பட் இருந்தாலும் அவங்க பண்றது எல்லாமே கூலா இருக்கு அப்படின்னு சொல்ல, லீரான் இருந்துட்டு ஆமா இந்த மாதிரி கன்மேனை நம்மளால டேக் ஓவர் பண்ண முடியும்னு யார் நினைச்சா அப்படின்னு சொல்றான். அப்புறமா காமினா இருந்துட்டு நான் இந்த கன்மேனுக்கு குரன் அப்படின்னு பேர் வைக்க போறேன். இந்த இடம் எவ்வளவு கடுமையா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஃபைட் நம்ம போட வேண்டியது இருந்தாலும் சரி, நம்ம 2 பேருமே கண்டிப்பா அதை கடந்து போவோம். நான் என்னோட குரன்லையும் நீ உன்னோட லகன்லையும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவன் பார்த்த எலும்பு கூட போயிட்டு சாரி நாங்க போட்ட ஃபைட்ல உங்களை தெரியாம வெளியே வர வச்சிட்டோம், மறுபடியும் உங்களை உள்ளே அனுப்பி வச்சிரோம் அப்படின்னு சொல்ல, அந்த ஸ்கெல்டனோட கையில ஒரு பிரேஸ்லெட் இருக்கு. அந்த பிரேஸ்லெட்ல உத்து பார்க்கும்போது அது காமினாவோட அப்பா போட்டு அந்த பிரேஸ்லெட். அப்போ காமினா வந்துட்டு வாய்ப்பே
இல்ல இது உண்மை இல்ல அப்படின்னு அதை தோண்டி பார்க்கும்போது அவங்க அப்பா போட்டிருந்த அதே கேப் அங்க இருக்கு. அப்போ காமினா இருந்துட்டு, என்னப்பா எனக்காக வெயிட் பண்ணேன்னு சொன்னீங்க, ஆனா அதுக்குள்ள செத்துட்டீங்களே அப்பா அப்படின்னு கத்துறான். அதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.